உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இதுவரையில் உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம் ஆகிய ராசிகளில் வலம் வந்த குரு பகவான் இனி அவரது உச்சராசியும் திருதிய ஸ்தானமான 3ஆம் இடம் ஆகிய கடகத்திற்கு மாறுகிறார். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அவை அனைத்தும் வீண் செலவுகளில் விரயமாகிவிடும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும். வைத்திய செலவுகளிலும் பணம் செலவழியும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். சொந்த வீட்டை விற்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும். நெருங்கிய உறவினர்களிடையே உறவும் ஒற்றுமையும் பாதிக்கப்படும். உத்தியோகம். வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். பணிகளில் சிறு தவறும் பெரிதாக சித்தரிக்கப்பட்டு மேலதிகாரிகளிடம் கொண்டு செல்லப்படும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு இடைத்தரகர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்படும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தையில் போட்டிகள் அதிகரிக்கும். அன்றாட விற்பனை பாதிக்கப்படும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள அதிக அளவில் பாடுபட வேண்டியிருக்கும். வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணங்களை எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் இருக்காது. புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு நிதியுதவி தாமதப்படும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் மேலும் தாமதப்படும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கூடிய வரையில் புதிய முதலீடுகளை ஒத்தி போடுவது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். கலைத்துறையினர். திரைப்பட கலைத்துறையினர் வருமானம் சற்று பாதிக்கப்படக்கூடும் என கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. வாய்ப்புகளும் குறையும். திரைப்படத்துறையினர் தங்கள் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. பணியாட்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு குறையும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். உங்களை பற்றிய தவறான செய்திகளை வெளியிடுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. மாணவ மாணவியர் பாடுபட்டு படிக்க வேண்டி வரும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் நேரடியான கவனிப்பும் குறையக்கூடும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறை மனதை அரிக்கும். விவசாயத்துறையினர் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். ஆயினும் வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும். வெயிலும் உடலை வாட்டும். பெண்மணிகள். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை நிம்மதியை அளிக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.